ஹே காய்ஸ் வணக்கம். நீங்கள் பார்த்துருக்குது டெக் எஜுகேஷன் தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா மூவி டிக்கெட் எப்படி புக் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் டிக்கெட் நியூவில். அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கூகுளில் போய்ட்டு டிக்கெட் நியூ அப்படின்னு டைப் பண்ணி ஃபர்ஸ்ட் வர வெப்சைட்டை வந்து இப்போ கிளிக் பண்ணிக்கோங்க. உள்ளே போனதுமே லொக்கேஷன் கேட்கும். உங்கள் தேட்டர் லொக்கேஷனை கரெக்டாக கொடுத்துட்டு உங்கள் நம்பரை வச்சு லாகின் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் சிம்பிள் தான். அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து தேட்டர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதில் நீங்கள் கொடுத்த லொக்கேஷனில் இருக்க தேட்டர்ஸ் எல்லாமே இருக்கும். இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம லொக்கேஷனோட சேஞ்ச் பண்ணிக்கலாம். மேலே இருக்க லொக்கேஷன் ஆப்ஷன் கிளிக் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா நம்ம லொக்கேஷனில் இருக்க தேட்டர்ஸ் எல்லாமே வரும். இதில் நமக்கு என்ன தேட்டர் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ நான் ஆனந்த் சினிமா அப்படிங்கிற எங்கள் ஊர் தேட்டரை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து ஸ்பைடர்மேன் படத்தை தான் நான் புக் பண்ண போகிறேன். ஸோ பார்த்திங்க அப்படின்னா 2 படம் ஓடிட்டுருக்கு. ஸோ நமக்கு எந்த டேட் வேணுமோ செலக்ட் பண்ணிக்கணும். நான் வந்து செகண்ட் சண்டே செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா ஸ்பைடர்மேன் செலக்ட் பண்ணி காலையில் 8 மணி ஷோ வந்து நான் புக் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ இப்போ அதுக்கு 8 மணி கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி சீட் எல்லாமே ஷோ ஆகும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன சீட், சும்மா ஏதோ சீட்டு செலக்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு என்ன சீட்டு வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் கரெக்டாக இருக்கணும்னா சென்டரில் மேலே கீழே ரைட்டு லெஃப்ட் இதுக்கான சென்டரில் வந்து டிக்கெட் புக் பண்ணிங்க அப்படின்னா சீட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ ப்ரொசீட் கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டோட்டல் அமௌண்ட் கேட்கும். ஸோ பார்த்திங்க அப்படின்னா மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே கொடுத்துருவாங்க, டேக்ஸ் எல்லாமே. ஸோ பார்த்திங்கன்னா பே கொடுத்திங்க அப்படின்னா செக் அவுட் பேஜுக்கு வந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் ஏகப்பட்ட பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா யூபிஐ ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா யூபிஐ ஆப்ஸ் எல்லாமே கீழே ஷோ ஆகும். இதில் உங்கள் ஃபோனில் நீங்கள் என்ன யூபிஐ ஆப் யூஸ் பண்ணுறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து பேடிஎம் யூஸ் பண்ணுறதுனால பேடிஎம் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே டேரெக்டாக பேடிஎம் ஓப்பன் ஆகும். ஸோ லாக் என்ட்ரு பண்ணிக்கலாம். என்ட்ரு பண்ணோம் அப்படின்னா டேரெக்டாக பார்த்திங்கன்னா பேமெண்ட் பேஜுக்கு வந்துடும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா பின் நம்பரை செட் பண்ணி அதை என்ட்ரு பண்ணி நம்ம வந்து பேமெண்ட்டை சென்ட் பண்ணிட்டா போதும். ஓகே, இங்கே எதுவுமே பேக் எதுவுமே போக வேண்டாம். ஆட்டோமேட்டிக்காகவே பார்த்திங்கன்னா ரீடைரக்ட் ஆகும். ஓகே, ரீடைரக்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கலாம். ஓகே, பார்த்திங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல் புக்கிங் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. ஸோ டிக்கெட் இது தான். வேணால் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டும் எடுக்கலாம். இப்போ டிக்கெட் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா அந்த QR கோடு கீழே பார்த்திங்கன்னா டவுன்லோட் டிக்கெட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா டவுன்லோட் ஆகிடுச்சு. அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம டவுன்லோட் பண்ண டிக்கெட் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இதை காமிச்சு பார்த்திங்கன்னா நம்ம சினிமாவை வந்து என்ஜாய் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ யூஸ் பண்ணிச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா?